துலக்கமான அம்பு. எரேமியா 51:11 சொல்லப்பட்டிருக்க அம்புகளை துலக்கங்கள்ல ஷார்ப், கூர்மையான அம்பு. ஆண்டவருடைய கையில் இருக்கிறதான அம்பு எல்லாம் கூர்மையற்றதாய் அல்ல, கூர்மையான அம்பாக இருக்கும். நம்மை ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய கையில் வைத்திருக்கிறார். நம்மளையும் கர்த்தர் தேடி எடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய அன்பை அவர் கூர்மையாக்குகிறார். தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் நீங்கள் கூர்மையாக்கப்படுகிறீர்கள். வேத வசனத்தை கேட்கும் பொழுது நீங்கள் கூர்மையாக்கப்படுகிறீர்கள். ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கூர்மையாக்குகிறார். உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கூர்மையாக்குகிறார். அல்லேலூயா. அநேக சத்திய வசனங்கள் உபதேசங்களை கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்களை கூர்மையாக்குகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கூர்மையாக்கப்பட்டதை தான் பயன்படுத்துவாங்க. கூர்மைக்கு ஆப்போசிட் என்ன சொல்லலாம்? மழுங்கி போனது, மொக்கையானது, கூர்மையற்றது எல்லாம் சொல்லலாம். அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இருக்கா. கூர்மையான அம்பு பயன்படுத்தப்படும். அதான் மோஸ்ட் வாண்டடா இருக்கும். ஆண்டவர் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை மோஸ்ட் வாண்டட் பீப்புளாக கர்த்தர் வைப்பார். அல்லேலூயான்னு சொல்லுங்களேன். ஸ்கூல்ல படிக்கலாம், காலேஜில் படிங்க, எங்கேயும் வேலை செய்யுங்க, எங்கேயும் பிசினஸ் பண்ணுங்க. எந்த ஒரு காரியமா உங்களை தேடக்கூடிய இடத்துல கர்த்தர் உங்களை ஷார்பன் பண்ணி வைப்பாராக. யார் அல்லேலூயா பூலோகத்திலையும் யார் சமுதாயத்திலையும் பயன்படக்கூடியதான மோஸ்ட் வாண்டட் பீப்புளா மாறுவாங்கன்னா, ஆவிக்குரிய காரியங்களை யார் தங்களை ஷார்ப்பா வச்சிருக்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் பூமியில சமுதாயத்துல பயன்படக்கூடிய ஆளாக வைப்பார்.